இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான், அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம், ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? வாங்க, சண்டைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா இது வரைக்கும் வரலையே. பயந்து ஓடிட்டேன் போல இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா? இது யானை இல்ல, நம்ம காளியா தான். நிச்சயமா இவன் என் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான். அவனை தடுத்து நிறுத்தி வை, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்தா, இத குடிச்சிட்டு காளியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர், எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும். அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க. பீம், ஜெகு, இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. எப்படியாவது நாம ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். கொஞ்சம் எட்டி அந்த தலப்பாக்கட்டு தலையினுங்கள பாருங்க. 2 பேரும் பின்னாடி என்ன தூங்குறீங்களா? போட்டு நகரவே மாட்டேங்குது. துடுப்பு தண்ணில பட்டாதானே பாருங்க. நாங்க துடுப்ப காத்துலயே தான் ஆட்டிட்டு இருக்கோம். என்னாச்சு? இப்பவும் எதுக்காக தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் வேகமா ஆகட்டும். ஃபினிஷிங் லைன் எங்க இருக்கு பீம்?
உடைஞ்சு போன பாலத்துக்கு மேல சுக்கி கையில கொடியோட நின்னுட்டு இருக்கா. அதுதான் நம்மோட ஃபினிஷிங் லைன். பீம், அங்க பாரு, ஒரு பெரிய பாறை இருக்கு. அப்ப சரி, படகை வேற பக்கம் திருப்பிடுவோம். இப்ப இவங்க கண்டிப்பா தோக்கதான் போறாங்க. பெரிய ஹீரோ மாதிரி போட்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டான். ஆனா உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது பீம். உன்னுடைய நண்பர்களை நான் ஒரு நிமிஷத்துல தோக்கடிச்சிருவேன். என்ன இவ்வளவு வேகமா போறாங்க? துடுப்பா அசைங்க, நாம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கே, நம்ம போட் எப்படி அவங்க போட்டை விட இவ்வளவு முன்னேறி வந்திருக்கு. ஜக்கு, ராஜு, தைரியத்தை இழக்காதீங்க. உங்களால கண்டிப்பா முடியும். அச்சச்சோ, ஃபினிஷிங் லைன் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சே. இந்த போட்டியில ஜெயிச்சது பீம், ராஜு, ஜகு. பீம், நீ சாதிச்சு காட்டிட்ட. எங்க எல்லாருக்குமே நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பீம். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பிறந்த நாள் வருது இல்லையா? அதனால இந்த தடவை உன்னோட பிறந்த நாளை ரொம்ப வித்தியாசமா கொண்டாடலாம். அது வித்தியாசமா இருக்கும், உனக்கு பிடிக்கும். தலைவர் எங்களை அடிக்கும் போது கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு வலிச்சது கிடையாது. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீங்க எல்லாரும் வாங்க, அந்த அற்புதமான பூவை நீங்களும் வந்து பாருங்க. என்ன விட்டு போகாதீங்க. நெல்லு, இந்த பசங்க மூலமா நம்ம திரும்ப அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிரபலமான டைரக்டர், நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். நீதான் என்னோட அடுத்த படத்துக்கு கதாநாயகன், டோலக்பூரின் நட்சத்திரம். நீ ஒரு ஷைனிங் ஸ்டார். டோலக்பூர் ஷைனிங் ஸ்டாரா? எல்லாரும் என்ன விரும்புவாங்களா? என்ன நடிக்க தயாரா? கேமராவை தூக்கி தோள்ல வைங்க. நீங்க சொன்ன மாதிரியே தயாராயிட்டன் தலைவா. நீ அந்த சிப்பாய் கிட்ட போய் எனக்கு அரண்மனைக்கு போகணும்னு சொல்லு, சரியா? ஆக்ஷன். வசனம் பேசு. எனக்கு அரண்மனைக்குள்ள போகணும். அட, நீ பீம் கூட தானே இருந்த, உள்ள போ. நில்லுங்க, இதுக்கும் நான் ஒரு அருமையான யோசனை வச்சிருக்கேன். வா பீம். எங்க ஸ்டைலா ஒரு போஸ் கொடு பார்க்கலாம். பிரமாதம் பிரமாதம் காளியா, பிரமாதம். அப்புறமா சந்திக்கலாம். உன்ன மாதிரி ஒரு மாவீரனை நான் பார்த்ததே இல்லை. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த திருடன் எப்படி அரண்மனைக்குள்ள வந்தா? இங்க பாருங்க. அட, இது காளியாவோடதாச்சு. ஆனா அவன் நம்ம கூட இங்க உள்ள வரலையே. அப்புறம் அவனோட துணி இங்க எப்படி வந்துச்சு? காளியா,
காளியா, நான் சொல்றத கேளு. அரண்மனையில தங்க பூ திருடு போயிடுச்சு. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க தானே அந்த பூ கிட்ட இருந்தீங்க. ஆனா உன்னோட கைக்குட்டியே நான் அரண்மனையில இருந்து எடுத்தனே. எனக்கு எனக்கு நிஜமாவே தெரியாது. அவங்க குதிரையில உட்கார்ந்து ஓடி போயிட்டாங்க. குதிரையா? அப்படின்னா அதோட கால் தடயத்தை பின்தொடர்ந்து போகலாம். வாங்க. பணம் பணம், இத வித்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். இத நான் விற்க போறேன். அத உன்னால விற்கவே முடியாது. ஏய்! ஆனா நீ அரண்மனையில பாதாள சிறைச்சாலையில ஒரு 10 வருஷமாவது இருட்டுல அடைஞ்சுதான் இருக்க போற. மரியாதையா என் வழியில குறுக்க வராம விலகி நில்லுங்க. தங்க பூவை என்கிட்ட கொடுத்துரு. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது பீம். நீ தப்பு கணக்கு போடாதப்பா. சுட்கி, தயாரா இருக்கல? வாங்க, மன்னருக்கு நம்ம புது கைதியை அறிமுகப்படுத்தலாம். ரொம்ப நன்றி பீம். இந்த டோலக்பூருடைய மாவீரன் நீ ஒருத்தம் மட்டும் தான். அப்படி இல்ல மகாராஜா, நாம எல்லாருமே வீரர்கள் தான்.